ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை காலன்றதுனால மாமா அடிக்கடிக்கு மீன் பிடிக்க போகிறாரு. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய மீன் கிடச்சிருந்தது. ஏன்னா 2 பேர் போயிருந்தாங்க, 4-5 பேர் போயிருந்தாங்கன்னா பங்கு பிரிச்சுட்ருப்பாங்க. 2 பேர் போனதுனால 5 மீன் மாமாவுக்கு கிடச்சிது. அதை நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டி குட்டி மீனுங்களாம் குழம்பு போட்டுக்கிட்டு பெரிய மீனெல்லாம் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? சரி வாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. லைவில் கிடைச்ச தம்பி தான். நான் லைவ் போட்டுட்ருந்தேன். இப்போ போடுறதில்ல, எப்போனாவது ஒரு டைம் போடுறேன். ஆனால் நான் லைவ் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக லைவ் போட்டப்போ லைவில் கிடைச்ச ஒரு தம்பி. ஆனால் அந்த தம்பி சொந்த அக்காவாக நினச்ச மாதிரி ஃபோன் பண்ணி அவன் கிராஜுவேஷன் ஆனதெல்லாம் ஃபோன் பண்ணி இன்ஸ்டாவில் கால் பண்ணி எனக்கு சொல்லி சந்தோஷப்பட்டான். எங்கள் மாமாக்கிட்டேயே சொல்லிவிடுக்கா அப்படிலாம் சொல்லி லைவில், அதாவது சோஷியல் மீடியாலேயும் ஒரு நல்ல உறவுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அப்புறம் மாமாவுக்கு கொட்டை வேக வச்சுருந்தேன். அதை அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ரசம் போட்டுட்ருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம மீனை உள்ளே இறக்க போகிறோம். போன வாட்டி மீன் குழம்பு வச்சதை விட எனக்கு இந்த வாட்டி ரொம்பவே பிடிச்சிருந்தது. போன வாட்டி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சரியாக வரலை. ஆனால் இந்த வாட்டி சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டுக்குமே நல்லா இருந்துச்சு, அண்ட் தென் இட்லிக்குமே நல்லா இருந்துச்சு. மாமா சொல்லிட்டாரு, இட்லி இருந்தால் தான் நான் குழம்பு சாப்பிடுவேன், மீன் குழம்பு அப்படி சொல்லிட்டேன். சரி, மாமாக்காகவே இட்லி சுட்டோம். சாப்பாடு இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி. அதனால் நான் இட்லி ஒரு ஈடு ஊற்றி வச்சு, எப்போவுமே வீட்டில் நம்ம மட்டுமே இருப்பாங்க. இப்போ எங்கள் நாத்தனார் வந்திருக்காங்க, சும்மா 4 நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்து சிரிக்கிறது நம்மளுக்கு சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக குழம்பு வச்சு முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு கொஞ்சம் குழம்பு கொடுத்தேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் தான் மீன் பிடிச்சிட்டு வந்தார். இருந்தாலும் என்கிட்ட ஆசையாக கேச்சா, அதனால் என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அப்புறம் மாமாவுக்கு சுட 2 மீனை போட்டு 4 இட்லி போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால தான் இட்லி மேலாம் குழம்பு அப்படி சிதறிட்டு இருக்குது. மாமாவை சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் முன்னாடி வீட்டில் பாட்டிக்கும் அப்பாவுக்கும், அதாவது எங்கள் மாமனாருக்கும் இட்லி வித் மீன் குழம்பையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். அதே போல் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் வந்துருந்துச்சு. ஆனால் நான் சாப்பிடல. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு இருந்துச்சு, அது வேஸ்ட்டாக போய்ட்டு சொல்லிவிட்டு நான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. மீன் குழம்பு வச்சு நைட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்?